பல அரசியல் ஆளுமைகளை நீங்க சந்திச்சிருக்கீங்க. இதுல யாரெல்லாம் நீங்க வந்து இன்னி வரைக்கும் நினைவில் வைத்துக் கொண்டிருக்கின்ற மிக முக்கியமான ஆளுமை? பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்னா கலைஞர் தான். அவருக்கு இருக்கிற விட்டு வந்து நான் வேற யார்ட்டையும் பார்த்தது இல்லை. ஸ்பான்டேனியஸ் நகைச்சுவைனா அவர் ஷார்ப் மைண்டு. ஏதாவது ஒரு விஷயத்துக்கு சொன்னோம்னாவே அதுக்கு ஏதாவது அவர் ஒரு ரொம்ப ஜோவியலா அது கமெண்ட் அடிக்கக்கூடியவர். 2-3 சுவையான நிகழ்வுகள் இருக்கு. ஒரு தடவை அவருக்கு போய் நான் போய் இந்த 2006 முதலமைச்சரான ஒரு பொன்னாடை போத்துனேன். போத்துவோம் அந்த பொன்னாடை வந்து என்னுடைய பேனால சிக்கிக்கிச்சு, பாரு உறவு விட மாட்டேங்குது அப்படின்னு அப்படின்னு சொன்னாரு. ஒரு தடவை இந்த நன்னன் தமிழ் ஆசிரியர் இருந்தாரு, ப்ரொஃபஸர், அவருடைய பேரன் கல்யாணத்துக்கு போயிருந்தோம். போயிருக்கும்போது இவர் சீஃப் மினிஸ்டரா இருந்தாரு. கொஞ்சம் லேட்டா தான் வந்தாரு கல்யாணத்துக்கு. அந்த பையன் அப்பதான் ஏதோ ஸ்கூட்டரா மோட்டார் பைக் ஆக்சிடென்ட்ல பண்ணி ஒரு காலில் வந்து ஒரு மாவு கட்டு போட்டு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் மார்க் போட்டு தான் மேடையில் உட்காந்துருக்கான் மாமா பேரன். அவரை பார்த்த உடனே சொல்றாரு, கால் கட்டு என்று சொல்வார்கள், இதைத்தான் சொன்னார்களோ. இது பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். என்ன அவருக்கு ஒண்ணு அந்த பையனை தெரிஞ்சிருக்காது, அப்பதான் பாப்பாரு அவனை மேடையில பார்த்து சொல்றாரு. அதனால பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப ஜாஸ்தியா